ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இந்தியாவில் செகண்ட் ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு. 100 கிராம் துவரம் பருப்பை கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன். கையில் என்ன ஒயிட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. கதவுல தெரியாமல் இடிச்சுட்டேன், அது ரத்தம் கட்டிடுச்சு. அதனால் ராமக்கட்டியை வந்து கையில் லைட்டாக வந்து உரசி கையில் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் அந்த துவரம் பருப்பை. இங்கே வந்து ஒரு 5 தக்காளி பழம், பெரிய தக்காளி, அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம். தக்காளி வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு சின்னதாக நறுக்கி ஒரு அந்த அரை மணி நேரம் ஊறின பருப்பில் வந்து இந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு தக்கன 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, அது கூட ஒரு அரை டீஸ்பூனில் எண்ணெய் சேர்த்து குக்கர் மூடியை போட்டு மூடி 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே 4 விசில் வரட்டும். லெமன் சைஸை விட சின்னதாக வந்து புளியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து லைட்டாக கழுவிட்டு ஊற வச்சுட்டு, இப்போ 4 விசில் வந்ததும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி புளியை வந்து நல்லா கரைச்சி இந்த துவரம் பருப்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா இது வந்து கொதிச்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன வடைச்சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு 1 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் இல்லைருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி, அரை வெங்காயம் சேர்த்து வெங்காயத்து கூடயே ஒரு 2லேருந்து 3 பூண்டு சேர்த்து நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை வந்து பருப்போடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா செம்ம எம்மியான ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு தயார். ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட நான் இன்றைக்கி அவரைக்காய் பொரியல், அப்பளம், ஒயிட் ரைஸ் இது கூட தான் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டெம்டிங்காக எம்மியாக இருக்குது. கட்டாயம் இந்த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுவை தொடர்ந்து பாருங்கள். நான் வந்து போடுற வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்ல புளிப்பு காரத்தோடு. ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பாய்.